உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சனிப்பெயர்ச்சி. இப்போ இந்த சனிப்பெயர்ச்சி ஆப்பட்டது 6/3/2026 அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் 8:30 மணிக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனி பகவான் பெயர்ச்சி ஆரங்கம். இந்த சனி பகவான் ஆப்பட்டது கும்பத்திலிருந்து பெயர்ச்சியாகி மேனத்துக்கு வர்றாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய ராசி யாருக்கு அப்படின்னா மேச ராசி. அப்ப இந்த மேனத்துக்கு வரக்கூடிய சனி பகவானால் மேச ராசிக்கு விரயச்சனி, அதாவது 12ஆம் இடத்து சனி. அப்ப அந்த சனி பகவான் ஆகப்பட்டது மேச ராசிக்காரங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப இது நாள் வரைக்கும் 11ஆம் இடத்தில் இருந்து மேச ராசிக்காரர்களுக்கு நல்லது செய்து வந்த அந்த சனி பகவான் 12ஆம் இடத்துக்கு விரயஸ்தானத்துக்கு வந்துட்டார். எப்பவுமே சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 3 இடங்களில் சனி பகவான் இருந்தால் அவர் நல்லதை தான் செய்வார். கரெக்டு. இப்போ மேசராசிக்காரங்களுக்கு 11ஆம் இடத்துல இருந்து நல்லது செஞ்சார். ஆனால் அதே சமயத்தில் இப்போ குருடைய வீடான மீன ராசிக்கு அந்த சனி பகவான் போயிருக்கிறாரு. அப்போ இந்த சமயத்தில் மேச ராசிக்காரர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு 12ஆம் இடத்துல சனி வந்திருக்குது, ஆனால் பயந்து கொள்ள வேண்டாம். நான் ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய வார்த்தையே இதுதான். சனி பகவான் எல்லாத்துக்கும் கெட்டதை செய்து விடமாட்டார், எல்லாத்துக்கும் நல்லதையும் செய்து விடமாட்டார். சனி பகவான் நினைத்தால் ஒருத்தர் ராஜ வாழ்க்கை வாழலாம். அதே சமயத்தில் அதே சனி பகவான் நினைத்தால் ஒருத்தர் இந்த பிச்சைக்காரர், பிச்சை எடுக்கக்கூடிய நிலைக்கு கூட வரலாம். ஆனால் உங்களுக்கு இந்த சனி பகவான் எப்படி அப்படின்னா, இந்த சனி பகவான் ஆப்பட்டது குருவுடைய வீட்டில் இருக்கிறாங்க. அதனால மேச ராசிக்காரர்கள் தைரியமாக இருக்கலாம். ஆனால் அந்த குரு எங்க இருக்கிறாங்க அப்படின்னா, இப்ப மிதுனத்தில் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் ஜூன் மாதம் 2ஆம் தேதி கடகத்துக்கு போயிடுவாங்க, உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் இடத்துக்கு. அப்போ 4ஆம் இடத்துக்கு அந்த குரு பகவான் போறார் அப்படின்னா, ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து அந்த குரு பகவான் தன்னுடைய சொந்த வீடான மீன ராசியை பார்ப்பார். அப்போ அந்த மீன ராசியில யார் இருக்கிறாங்க? சனி பகவான் இருக்கிறாங்க. அந்த சனி பகவானை குரு பகவான் பார்க்கிறார். இது ஒன்று போதுங்க. மேச ராசிக்காரங்களே, நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த விரயச்சனியால் பாதிக்கப்பட மாட்டீர்கள். அதற்கு விளக்கம் என்ன? அந்த குரு பகவான் தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்கிறார். அப்போ இந்த பீரியட்ல நீங்கள் வீடு கட்டுவீங்க, இடம் வாங்குவீங்க, இல்லை கட்டின வீட்டை வாங்கி கிரக பிரவேசம் பண்ணுவீங்க. இது மாதிரி விஷயத்துக்கு 100க்கு 100% உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் எப்படி 100க்கு 100% சொன்னேன்? நீங்க அந்த குரு பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார், கடகத்துல. அந்த 4ஆம் இடம் என்பது உங்களுக்கு சுகஸ்தானம், ஒரு சொத்து சேரக்கூடிய இடம். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்க தாய் அப்படிங்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக எந்த விதமான நோய் நொடி இருந்தாலும் தீரக்கூடிய கட்டம். அப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போகிறோம், வைத்தியம் பார்க்குறோம், வைத்தியம் பார்த்தாலும் நம்மளுக்கு அந்த வைத்தியம் நல்லபடியாக நடக்கும். அந்த வைத்தியத்தின் மூலியமாக நாம் குணமாயிருவோம். அப்போ பெரிய செலவுகளிலிருந்து நாம் தப்பித்து கொள்வோம்.
அப்போ இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், வண்டி வாகனங்கள் கூட வாங்கலாம். இது வந்து ஒரு அட்டகாசமான டைம். இதுக்கப்புறமாகப்பட்டது அந்த சனி பகவானால நம்மளுக்கு வேற ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னா நீங்கள் அதை நினைக்கவே வேண்டாம். நீங்கள் மேசராசிக்காரங்க உங்களுடைய வேலை எதுவோ அதை மட்டும் பார்த்துட்டே இருங்க. இல்லை இந்த பீரியடில் நான் ஏதாவது தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னா வரக்கூடிய ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே மேச ராசிக்காரர்கள் தைரியமாக தன்னம்பிக்கையோடு நீங்கள் நினைத்த தொழிலை ஆரம்பிக்கலாம். சார் எங்களுக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, என்ன சார் இப்படி தொழில் ஆரம்பிக்க சொல்கிறீங்க, எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பயத்தை வெளியே எடுத்து போட்டுருங்க. உங்களுக்கு 7.5 சனியே இருந்தாலும் குரு பார்வை அந்த சனியையே பார்க்கறதுனால அந்த 7.5 சனியிலிருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90% விடுதலை. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு அந்த குரு பகவான் ஆகப்பட்டது சிம்ம ராசிக்கு போயிடுறாரு. அப்போ உங்களுக்கு மேச ராசிங்களா, மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் 5ஆம் இடத்துக்கு போயிடுவார். அந்த 5ஆம் இடத்தில் இருந்து குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியவே பார்க்கிறாரு, மேச ராசியவே பார்க்கிறாரு. அப்ப அந்த மேச ராசியை முழு சுபகிரகமான குரு பகவான் உங்களுடைய ராசியவே பார்க்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கெடுதலுக்கு வாய்ப்பு இல்லை. நல்லது நடக்குதோ இல்லையோ எந்த விதமான கெட்டதும் நடக்காது. குரு பார்க்கிறார் இல்லையா, முழு சுபகிரகம் இல்லையா, அந்த குரு பார்க்கும்போது உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். இந்த திருமணத்துக்கு இந்த 2 வருஷ காலமாகவே உங்களுக்கு திருமண தடை, பார்த்த பொண்ணு செட் ஆகலை, பார்த்த மாப்பிள்ளையும் செட் ஆகலை, லவ் பண்ணியுமே பிரேக்கு, இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் உங்களுக்கு இந்த பீரியடில் நடந்துட்டு இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே கண்டிப்பாக கிளியர் ஆகும். அப்போ உங்களுக்கு சந்தோஷமான விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த ஜூன் மாதத்துக்கு மேலேயும் நடக்கலாம், அடுத்த ஜூன் மாதத்துக்கு மேலேயுமே நீங்கள் நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக நடக்கலாம். அப்போ வந்து நீங்கள் இந்த பீரியடில் எந்த தொழில் வேணாலும் தைரியமாக செய்யலாம். கலைத்தொழில், அதே சமயம் நீர்நிலைகளில் வேலை செய்கிறவங்க, அது மாதிரி சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்கிறவங்க, அது போக விவசாயம் செய்கிறவங்க, பெரிய பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவங்க, இன்றைக்கி வந்து பஞ்சு சம்மந்தப்பட்ட வேலைகள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட செய்கிறவங்க, எந்த துறையில் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் கண்டிப்பாக சக்ஸஸ். அதுபோக மேசராசியில் பிறந்தவங்க செவ்வாயுடைய ஆதிக்கம், டாக்டராக நிறைய பேர் இருக்கிறாங்க, மிலிட்ரியில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அதிகாரம் செய்யக்கூடிய தொழிலில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அரசியல்லையுமே நல்ல நிலைமைக்கு இந்த பீரியடில் கண்டிப்பாக வருவீங்க. இப்போ மேசராசிக்காரர்களாகப்பட்டது 7.5 சனி நம்மளை நெருங்கி விட்டது அப்படிங்கிற பயம் இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். இந்த பீரியடில் தான் உங்களுக்கு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய நல்ல வழிகள், நல்ல வாய்ப்புகள் உங்கள் கண்ணுக்கு தெரியும். அது போக உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு அந்த சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் ஒரு நல்ல இடமாக இருந்து அதை சுபகிரகங்கள் பார்த்து அது மாதிரியான தசை புத்தி இப்போ நடந்துட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே திருப்தியாகவும் அருமையாகவும் யோகமாகவும் நல்லா இருக்கும். சரி, இப்போ வந்து நம்ம தொழில் ஆரம்பித்து சரியில்லை, இல்லை இதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு இருந்த தொழிலும் சரியில்லை அப்படின்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை கொண்டு வந்து பாருங்க. அந்த ஜென்ம ஜாதகத்தை என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, எந்த கிரகங்கள் உங்களுக்கு தடையாக இருக்குது அப்படிங்கிறத எங்களால் சொல்ல முடியும். புரியுதுங்களா? அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரியடு இந்த 7.5 சனி அல்ல, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வாழ்வதற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு சனி நினச்சிக்கோங்க.
சனி பகவானாவே கெடுதலை பண்ணிடுவார், சனி பகவானாவே கெட்டது நடக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை ஃபஸ்ட்டு மாற்றுங்க. சனி நீதிமான். அவர் கெட்டது செய்யணும்னு நினச்சார்னா யாராலையும் தடுக்க முடியாது. அவர் பார்த்தீங்கன்னா நல்லது செய்யணுங்கிற சூழ்நிலையில் இருக்கிறாருன்னா அந்த நல்லதையும் யாராலையும் தடுக்க முடியாது. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால் இப்போ நாம் கணிச்சு சொன்னது இந்த 7.5 சனியால் மேச ராசிக்காரங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. அதனால் அந்த சனி பகவானையே மனசார கும்பிட்டு வாங்க, அந்த குரு பகவானையும் கும்பிட்டு வாங்க. உங்களுக்கு பிடித்த நம்பர் அப்படின்னு எடுத்துட்டா 1, 3. உங்களுக்கு பிடித்த கலர் சிவப்பு. அதுபோக உங்களுக்கு பிடித்த அந்த திசையை எடுத்துட்டோம்னா மேற்கு தெற்கு. இது ரொம்ப அனுகூலமாக இருக்கும். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.